அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே தமிழ்ல இருக்கக்கூடிய இயல் 1ல 2வது பாடமா இருக்கக்கூடிய உரைநடை உலகம் அப்படிங்கிறதுல கொடுத்திருக்கக்கூடிய பாவாணர் பார்வையில இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியில இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான கேள்விகளை நம்ம வந்து டிடிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மற்றும் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினுடைய ப்ரிப்பரேஷனுக்காக இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களையும் ஒவ்வொரு லைன்ல இருக்கக்கூடியதையும் பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம நுழையும் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்னது மாதிரி நுழையும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, முதல் வரியிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. நாடும் மொழியும் நமதொரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வரியை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கூடிய ரொம்ப முக்கியமா குறிச்சுக்கோங்க. அப்ப நாடும் மொழியும் நமதொரு கண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா மகாகவி பாரதியார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்க, கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இப்ப வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னா, கால வெள்ளத்துல கரைஞ்சு போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது எது அப்படின்னு கேட்கலாம். எந்த மொழி அப்படின்னு கேட்கலாம். அப்ப கேட்கிறப்ப நம்ம எழுத வேண்டியது தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம எழுதணும். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு விளங்குகிறது நம் செந்தமிழ் மொழி தமிழ். இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதுன்னா செந்தமிழ் மொழினா செந்தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு தொகை. ஏன்னா செந்தமிழ் அப்படிங்கிறத சென்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்படி பிரிக்கிறப்ப மை வருது. அதனால நமக்கு இந்த இடத்துல முடியல மை வரதுனால பண்பு தொகை, மை விகுதி வரதுனால பண்பு தொகை அப்படிங்கிறது சொன்னோம். அடுத்தடுத்து இலக்கணங்கள் பாக்குறப்ப நான் உங்களுக்கு அதை ரொம்ப தெளிவா சொல்லித்தரேன். இப்ப வந்து பாக்குறப்ப இங்க பாருங்க, என்ன வளம் இல்லை என்று இந்த மாதிரி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இலங்கு வருது நம்முடைய செந்தமிழ் மொழி தமிழ் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கிறோம். அடுத்து பாருங்க, தமிழின் சொல்வளத்தை உணர்ந்த பாவாணர். தமிழுடைய சொல்வளம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது அவருடைய ஃபுல் நேம் வந்து தேவனைய பாவனார். அப்ப பாவாணர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அதனுடைய சொல்லாய்வுகளை சொல் வளத்தினுடைய ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்காட்டி விளக்குகின்றார். அவர் கருத்தின் வழியே கடலென பரந்த தமிழ் சொல்வளத்தை அறியலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போன இதுல இருந்ததுல வந்து பழைய புத்தகத்துல வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நீளமான பாடமா கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஒரு புத்தகத்துல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுருக்கி இந்த ஒரு பாடத்தை கொடுத்திருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது ரொம்பவே சுலபமா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். வந்து பாருங்க, முதலிலும் தமிழ் மொழி உலகினுடைய மூத்த மொழியாகவும் உயர்தனி செம்மொழியாகவும் திகழ்கிறது. மேலும் அது காலத்திற்கு ஏற்ப தன்னை வளர்த்து கொண்டே தமிழுடைய சிறப்பு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து என்னன்னா காலத்திற்கு ஏற்ப தன்னை வந்து அது எவ்வாறு சொல்லணும்னா வளர்த்து கொண்டே இருக்கும், தகவமைத்துக் கொண்டே இருப்பதனால் சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியாக விளங்கி வருகிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சம் இல்லாமல், சொல்லுக்கு பஞ்சமே இல்லாம அழைப்பது தமிழ் மொழியுடைய தனியான சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிறப்பினை ஆய்வு செய்த அறிஞர்களுள் பாவாணரும் குறிப்பிடத்தக்கவர். இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சதுல பாவாணர் வந்து ரொம்பவே குறிப்பிடத்தக்கவர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. இந்த பாவாணர் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, மொழி ஞாயிறு ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி இங்கதான் இருக்குது. மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவாணர். மொழி ஞாயிறு என்று போற்றப்படுவர் யாருன்னா பாவாணர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் சொல்வனம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிதப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமானது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தேவநேய பாவனார், அல்லது உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி பாவாணர் அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கோங்க, பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, நாட்டு வளமும் சொல்வளமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு நாட்டினுடைய வளமும் அங்கு வழங்கும் சொற்களுடைய வளமும் தொடர்புடையன என்கிறார் பாவாணர். இந்த கருத்தை வந்து பாத்துக்கோங்க. இது புதுசா உங்களுக்கு சேர்த்துருக்காங்க, இந்த தடவை பாத்துக்கோங்க. ஒரு நாட்டினுடைய வளமும் அங்கு வழங்கக்கூடிய சொற்களுடைய வளமும் தொடர்புடையன என்கிறவர் பாவாணர். இது ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, பாத்துக்கோங்க. நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குறது. எது வந்து சொல்வளத்தை உருவாக்குறது அப்படின்னு சொன்னா நாட்டு வளம் தான் ஒரு சொல்வளத்தை உருவாக்குறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. நாட்டு வளத்தை உணர்த்துவது எப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்வளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். எடுத்துக்காட்டாக இழைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்வளம் இழையின் வன்மை, மென்மை ஆகிய தன்மைகளை கொண்டு தாள், இலை, தோகை, இலை என தமிழில் பல வகை பெயர்களை அமைத்திருக்கின்றன. இதை வந்து உங்களுக்கு போன வருஷம் புத்தகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. அதனால அதுல இருந்து வாய்ப்பு கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஆங்கில மொழியில் இலையை குறிக்க நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இலையை குறிக்க இத்தனை வகையான சொற்கள் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல இலையை குறிக்கிறதுக்கு லீஃப் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு சொல்லே பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, வினைப்பொருளுடைய மிகுதியாலும் சொல்வளம் பெறுகிறது. இதனா விளைபொருளுடைய மிகுதியால் வந்து
எது பெறுதான் சொல் வளம் பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டில் பல வகை தானியங்கள் விளங்குகின்றன. குறிப்பாக இங்கு ஏராளமான நெல் வகை விளைவிக்கப்படுகின்றன. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. இந்த இடத்துல செந்நெல்ல இருந்து இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இவற்றுள் சம்பா நெல் வகைகளிலும் சில பெயர்களை தெரிந்து கொள்வோம். இதுல வந்து ரொம்ப முக்கியமான வரியை இங்கதான் வருது பாருங்க. ஆவரி பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, அடுத்து பாருங்க சிறுமணி சம்பா, அடுத்து சீரக சம்பா போன்ற வகைகளும் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன. மேலும் வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய தானியங்கள் தமிழ்நாட்டை தவிர வேறெங்கும் விளைவதே கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதாவது இந்த வரகுல இருந்து குதிரைவாளி முதலியவை தானியங்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வளருது, வேற எங்கேயுமே இல்லைங்கிறத நீங்க குறிச்சுக்கணும். அடுத்து இங்க பாருங்க, இந்த சம்பா கொடுத்துருக்காங்க. சம்பானுடைய வகைகள் உள்வகைகள் எத்தனை இருக்குன்னு போன புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. 60 உள்வகைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்துல உங்களுக்கு கொடுக்கல, அது என்ன காரணம்ங்கிறது தெரியல. அதனால நீங்க வந்து 60 உள்வகைகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரகு, காடைக்கனி, குதிரைவாளி இதெல்லாம் கொடுத்துட்டும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே விளையக்கூடிய இந்த என்ன அப்படின்னு சொன்னா தானியங்களை தவிர்த்து வேறொன்றை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது ஏதாவது கொடுக்கலாம். அந்த ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த மூன்றையும் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அதனால இந்த மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பயிர்களுடைய அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம் பயிர் முதலியானவற்றை குறிப்பதற்கு ஏராளமான தமிழ்ச்சொற்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவற்றை வகைப்படுத்துவதன் மூலம் தமிழ் சொல்வளம் பாவாணரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்னன்னா இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, குறிப்பதற்கு ஏராளமான எதை குறிக்கிறதுக்கான சொற்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்கலாம். இந்த இடத்த கொடுத்துட்டு எதை குறிக்கிறதுக்கான சொற்கள் அப்படின்னு கேட்கிறா பாருங்க. பயிர்களுடைய அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இது அடிப்பகுதி கொடுத்துட்டு இது எதை குறிக்கக்கூடியது அந்த மாதிரி கேட்கலாம். அதனால நீங்க வந்து இந்த இடத்துல தெளிவா பாத்துக்கிற வேண்டியது முக்கியமானது. ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா கேட்கறதுக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா தெளிவா வேற எதுவுமே கொடுக்கல. அதனால இது நார்மலாவே பார்த்தா போதுமானது. தாவரங்களை குறிக்கிறது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்குது. அடுத்து பாருங்க, அடுத்த பேஜ்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா அடியினுடைய பெயர் வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த பேஜ்ல இருந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது இருக்கு. அதை நீங்க வந்து பாத்துக்கிற வேண்டியது அவசியம். தாவரங்களுடைய அடிப்பகுதியையும் வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவாணரால் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இதை வந்து அவர் அறிமுகம் செய்யற, ஆனா எடுத்து காட்டப்பட்டுள்ளது இந்த பாவாணர்னால இதை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கா, எடுத்து காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே வாங்க, தெரியுமா அப்படின்னு ஒரு டாப் கொடுத்துருக்காங்களே, அதுல பாருங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதிக தடவை கேட்டிருக்காங்க. நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர், நீங்க எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா அதை குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. என்ன மொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது முக்கியமானது. இதை வந்து யாரு குறிப்பிடுறா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நான் இதை ஏற்கனவே ஒரு கேள்வியை நான் சொல்றப்ப கூட உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டுருவேன். அதுல கூட உங்களுக்கு கேள்வி இருந்துச்சும் அதை அப்படியே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். யார் சொன்னாங்க? பன்மொழி புலவர் கா. அப்பாதுரை. உங்களுக்கு இதுல வந்து இது மட்டும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக இங்க இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கா. அப்பாதுரை இதை வந்து பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் இன்சில மாத்தி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையுமே தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு மலேசியா, அது என்ன மொழினா தமிழ் மொழி. அது யாரு சொல்றான்னா பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படக்கூடிய கா. அப்பாதுரை அப்படிங்கிறவர் வந்து இந்த கருத்துக்களை சொல்றாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாக்ஸ் இருக்கக்கூடிய நீங்க எல்லாத்தையுமே தெளிவா பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்க, நெல் கேழ்வர்களுடைய அடி எவ்வாறு சொல்லப்படுதுன்னா தாள் அப்படின்னு சொல்லப்படுது. கீரை வாழையினுடைய அடி எவ்வாறு சொல்லப்படுதுன்னா தண்டு அப்படின்னு சொல்லப்படுது. நெற்றி மிளகாய் சுடி அவற்றினுடைய அடி எவ்வாறு சொல்லப்படுதுன்னா கோல் அப்படின்னு சொல்லப்படுது. கரும்பினுடைய அடி களைன்னு சொல்லப்படுது. மூங்கினுடைய அடி களைன்னு சொல்லப்படுது. கடின்னு சொல்லப்படுது, கடைன்னு சொல்லப்படுது. புளி, வேம்பு உள்ளிட்ட மரங்களுடைய அடி வந்து எவ்வாறு சொல்லப்படுதுன்னா அடின்னு தான் சொல்லப்படுது. வேற எதுவும் மாற்றமே கிடையாது. இங்க இருக்கக்கூடியது நல்லா பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுல இருந்து அதிகமா இந்த பாடத்துல இருந்து கேள்வினால இந்த ஒரு இது தான் வரும். ஏன்னா குறைச்சிருக்காங்க, அதனால இந்த இடத்துல இருந்து கேட்கணும். ஏன்னா இதை வந்து தனியா பெருசா கொடுத்துருந்தாங்க, ஆனா உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. அதனால நீங்க கவனமுடையும் பாத்துக்கிற வேண்டியது வந்து இந்த எல்லாத்தையுமே தெளிவா பாத்துக்கோங்க. உங்களுக்கு அப்பதான் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இந்த பேஜ்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேஜே ரொம்ப முக்கியமான பேஜ். அதுல இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. பாருங்க, கிளை பெயர் வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாவரங்களுடைய அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லக்கூடிய கிளைகளுக்கு தனித்தனியே பெயர்கள் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை கவை. இந்த பாருங்க, இந்த படத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் தெளிவா விளக்குறேன். இது வந்து அடிமரம். இந்த அடிமரத்தினுடைய
அந்த அடிமரத்தினின்று பிரியக்கூடியது கவை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப கவை வந்து இந்த பிரியது அது வந்து கவை. இப்ப இது வந்து கவை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கவையிலிருந்து பிரிவது கொப்பு அல்லது கொம்பு. இந்த இதுல இருந்து பிரியுது இது வந்து கொப்பு அல்லது கொம்பு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கொப்பு அல்லது கொம்பு அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கொம்பிலிருந்து பிரிவது கிளை. இந்த இதுல இருந்து பிரியக்கூடியது ஒரு கிளை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கிளையிலிருந்து பிரிவது சினை. இதுல இருந்து பிரியுதுன்னா இது வந்து ஒரு சினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்க, சினையிலிருந்து பிரிவது போத்து. இந்த சினையிலிருந்து பிரியுதுன்னா இது வந்து ஒரு போற்றும். அடுத்து பாருங்க, இந்த போத்திலிருந்து பிரிவது குச்சி. இதுல இருந்து சின்னதா இங்கனுக்குள்ள பிரியுது, அதை பாத்துக்கோங்க. அது வந்து குச்சியும். அந்த குச்சியில இருந்து பிரியுது இல்லையா, அது வந்து இனுக்கு அப்படிங்கறது நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நம்ம போனது வந்து இந்த இடத்துல வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம போனோம். அடுத்து வந்து கவை. இந்த மரத்துல வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கவை, மரத்துல இருந்து பிரியிறது கவை, கவையில இருந்து பிரியிறது கொம்பு அல்லது கொப்பு, கொப்புல இருந்து பிரியிறது கிளை, கிளையில இருந்து பிரியிறது சினை, சினையில இருந்து போத்து, போத்துல இருந்து குச்சி, குச்சியில இருந்து இனுக்கு அப்படிங்கறத படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அந்த பக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா போன வருஷம் புக்ல இல்ல, இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். இப்ப பாருங்க, இலைப்பெயர் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை தான் சொல்லியிருக்காங்க. பழைய புக்கு கிடையாது. அதனால உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, இலைப்பெயர் வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தாவரத்தினுடைய இலைக்கும் வேறு பெயர் இருப்பதும், காய்ந்த இலைக்கு கூட வேறு பெயர் இருப்பதும் இவரால் எடுத்து காட்டப்பட்டுள்ளன. வேப்ப இலை அப்படிங்கிறது என்ன சொல்லிருக்காங்கன்னா, புலி வேம்பு இருக்கு இல்லையா, பாருங்க. இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது கீழே கொடுத்துருக்கோம். புலி வேம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதனுடைய இலையை வந்து இலைன்னு தான் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்காட்டுக்கு வந்து வேப்ப இலைன்னு மேல கொடுத்துருக்காங்க. நெல் புல் இதனுடைய இலையை வந்து தாள்னு சொல்லுவாங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு நெல் தாள்னு கொடுத்துருக்காங்க. கீழே சோளம் கரும்பு இதை வந்து தொகைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இங்க வந்து மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. மேல சோள தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை அங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்னை பனை, இதுக்கு வந்து ஓலைன்னு குறிப்பிடுவாங்க. அதுதான் பனை ஓலை அப்படின்னு சொல்லிட்டு மேல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்குது, பாத்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே காய்ந்த தாள் தொகையை குறிப்பது சண்டு என்றும் இந்த இடத்துல முக்கியமானதா இருக்குது, பாத்துக்கோங்க. அவங்களே முக்கியமானது ஒரு சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்க. காய்ந்த தாள் தொகையை குறிப்பது வந்து சண்டும், காய்ந்த இலையை குறிப்பது சருகும் என்றும் அழைக்கப்படுவதையும் இவர் நுட்பமாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனா போன வருஷம் நிறைய கொடுத்திருந்தாங்க, ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு சுலபமா இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல வந்து காய்ந்த தாள் தொகையை குறிக்கிறது சண்டும், அதுக்கப்புறமா வந்து காய்ந்த இலையை குறிக்கிறது சருகுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். குலைப்பயிர் வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, காய்கள் கனிகள் ஆகியன மொத்தமாக தொகுதியாக காய்ந்திருக்கும். தாவரங்களுக்கு ஏற்ப வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பாக்ஸ் இருக்கக்கூடியதை பார்க்கலாம் பாருங்க. அதாவது அவரை துவரை இருக்கு இல்லையா, இதனுடைய குலையை வந்து எப்படின்னா அவரை கொத்து, துவரை கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மேல கொடுத்துருவாங்க அவரை கொத்துன்னு சொல்லிட்டு. கொடிமுந்திரி, அதாவது திராட்சை வந்து திராட்சை குலை, கொடிமுந்திரி குலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வாழை தூறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வாழை தூறு. அடுத்து வந்து கேழ்வரகு, இதெல்லாம் வந்து கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு வந்து கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. இந்த பக்கம் அதுல இங்க வந்தீங்கன்னா பழத்தோலுடைய பெயர் வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பல்வேறு பழங்களுடைய மேற்பகுதியை குறிக்க வேறு வேறு சொற்கள் உள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது. மிக மெல்லிய பழத்தோல் வகை தொழி எனப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. மிக மெல்லிய பழத்தோல் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தொழி எவ்வாறு என்று அழைக்கப்படுது. தொழி அப்படிங்கிறத அழைக்கப்படுது. பழத்தோலுடைய மேற்பகுதி திண்ணமாக இருந்தால், தோல் வன்மையாக இருந்தால் ஓடு எனப்படுகிறது. திண்மமாக வன்மையாக இருந்தால் ஓடு எனப்படுகிறது தெரிஞ்சுக்கோங்க. முழு சுரையினுடைய ஓடு குடுக்கை என்றும், தேங்காய் நெற்றின் மேற்பகுதி மட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. முழு சுரையினுடைய ஓடு வந்து எவ்வாறு இருக்குன்னா, முழு சுரையின் ஓடு குடுக்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தேங்காய் நெற்றின் மேற்பகுதி வந்து மட்டை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து வந்து பாருங்க, மணிப்பெயர் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தானியங்கள் மணிப்பெயர் வகை. அதுல வந்து தானியங்கள் என்று பொதுவாக நாம் அறிந்தவற்றிற்கும் வேறு வேறு பெயர்கள் உள்ளன. பாருங்க, தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். தாவரங்களில் விளையக்கூடிய தானியங்களை நம்ம எவ்வாறு அழைப்போம் அப்படின்னு சொன்னோம்னா மணி என்று அழைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. பல்வேறு பெயர்கள் உள்ளன, அதை பத்தி கீழே கொடுத்திருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். தானியங்கள் அதை வந்து குறிக்கக்கூடிய சொற்கள். இங்க வந்து பாருங்க, இங்க நெல் புல் கொடுத்துருக்காங்களா, அதாவது கம்பு முதலிய தானியங்கள். இந்த இடத்துல தானியங்கள், இதெல்லாம் தானியங்கள். இதை வந்து நெற்கூலம், நெல்ல இருந்து கிடைக்கக்கூடியது கூலம், புல்ல இருந்து கிடைக்கக்கூடியது கூலம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவரை உளுந்து இதுல இருந்து வரக்கூடியது பயிர் தான் வரக்கூடியது. அதை வந்து நம்ம குறிக்கக்கூடிய சொல்லுன்னு சொல்லுவோம். தானியங்கள்ல வந்து வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இதெல்லாம் வந்து கடலை தான் நம்ம சொல்லுவோம். கத்திரி மிளகாய் அதெல்லாம் வந்து கத்திரி விதை மிளகாய் தான் நம்ம தான் சொல்லுவோம். புளி, காஞ்சிரம், நச்சமரம் அதெல்லாத்தையுமே கால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புதுசா சேர்த்துருக்காங்க, இதை நல்லா பாத்துக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கால் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்க வேண்டியது. அடுத்து வேம்பு, ஆமணக்கு, இதெல்லாம் முத்து, இதெல்லாம்
பாத்துக்கிற வேண்டியது முக்கியமானது. வேம்பு ஆமணக்கு இந்த இடத்துல வந்து குறிக்கக்கூடிய சொல் வந்து ரொம்ப முக்கியமானதா ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஆமணக்கு, வேம்பு இதெல்லாம் முத்து அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கிற வேண்டியது. அடுத்து மாப்பனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொட்டை அப்படிங்கிறது கொடுத்தா மாப்பனை வந்து மாங்காய் கொட்டை, பனங்கொட்டை அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதெல்லாம் தான். தென்னை அது வந்து தென்னை வந்து தென்னங்காய் அந்த மாதிரி சொல்லுவாங்க. தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர துவரன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் முதிரை அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நீங்க நல்லா பாத்துக்கிற வேண்டியது முக்கியமானது இருக்குது. பாத்துக்கோங்க. அவர துவரைக்கு முதிரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இளம் பயிர்களுடைய பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. தாவரங்களுடைய இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்கள் மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல், கத்திரி முதலியவற்றினுடைய இளநிலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா நாற்று அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க பாருங்க. நெல் பாருங்க நெல் கத்தரினுடைய இளநிலை நாற்றுன்னு சொல்லப்படுது. மா, புளி, வாழை முதலியவற்றினுடைய இளைநிலை கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பிள்ளை என்பது தென்னையுடைய இளநிலை. தென்னையுடைய இளநிலை வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்த பனையினுடைய இளநிலையானது மடலி அல்லது வடலின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து இந்த இளம் பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கூடியது ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானதா இருக்குது. பாத்துக்கோங்க. அடுத்த பல சொல் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல்வதனுடைய சிறப்பை புலப்படுத்துவதாய் பாவனர் எடுத்துக்காட்டுகிறார். இது முக்கியமானது இதுதான். பாருங்க, 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கக்கூடிய பெயர்களை தமிழ் சொல் வளத்தினுடைய சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் எடுத்து காட்டுகிறார். இந்த இடத்துல வந்து இந்த 20க்கும் மேற்பட்டது அப்படிங்கிறது வந்து முக்கியமானதா இருக்குது பாத்துக்கோங்க. அடுத்து சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யுள் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. இதை பகுக்கும் தொகுப்பும் வகைப்படுத்தியுள்ள பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஒரு கதையும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பாடத்துல நூல்வழி. ஏன்னா ஒவ்வொரு பாடத்திலையுமே நுழையும் நூல்வழி இந்த மாதிரி கற்பை கற்றப்பின் இந்த இங்க கொடுத்துருவாங்க பாருங்க, எத்திசையும் புகழ்மணக்க இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதியா இருக்கிறது. நூல்வழி பார்க்கலாம். மொழிஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய தேவனையா பாவனார். அப்ப மொழிஞாயிறு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? தேவனையா பாவனார். வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்ல இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம். இந்த தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்ல வந்து நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கற்றையினுடைய கருத்து பாடமாக தரப்பட்டுள்ளது. இந்த கற்றையினுடைய தமிழ் சொல்வதனுடைய கற்றையின் கருத்து தான் நம்மளுக்கு பாடமா தந்திருக்காங்க. இக்கற்றையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களுடைய புரிதலுக்காக சேர்க்கப்பட்டு அவங்களா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பல்வேறு இலக்கண கற்றுகளையும் மொழிபெயர்ச்சி கற்றுகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஃபுல் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, தேவநேய பாவாணர், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் எல்லாமே ரொம்ப முக்கியமானதா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல பணியாற்றிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா உலக தமிழ் கழகத்தின் நிறுவனர் இவர் தான். அதை நிறுவி தலைவராக இருந்தவரும் இவர் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக தமிழ் கழகத்தை நிறுவனவர் தலைவராக இருந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அலைகடல் தாண்டி மலைபல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்துடைய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்திசையும் புகழ்மணக்க அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரான லிஸ்பன். இந்த இடத்துல போர்ச்சுகீசிய நாட்டினுடைய தலைநகர் லிஸ்பன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாருங்க, 1554 கார்த்திலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்ப எந்த ஆண்டு? 1554. என்ன நூல்? கார்த்திலா அப்படிங்கிற நூல். அது எங்க? போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய தலைநகரான லிஸ்பன்ல முதலா தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கப்படுது. இந்நூல் எப்படி இருக்குன்னா ரோமன் வரிவழியில் அச்சிடப்பட்டது. இந்நூல் வந்து ரோமன் வரிவழியில் அச்சிடப்பட்டது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதனுடைய முழு பெயர் என்ன? காத்ரா தி லுங்குவா தமிழ் போர்ச்சுகீஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல கூடியதை. இதுதான் வந்து உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ் தான். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் அச்சேறியது முதல்ல வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், இரு வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இரு வண்ணங்கள் என்னன்னு தெரியணுமா? கருப்பு சிவப்பு தான் அந்த 2 வண்ணங்கள். பிளாக் அண்ட் ரெட்டுங்கிறது தான் அந்த 2 வண்ணங்கள். இந்த செய்தி எங்க குறிப்பிடுறாங்கன்னா செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர் அப்படிங்கிறதுல செய்தியா குறிப்பிடுறாங்க. இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல வந்து இந்த செய்தியா குறிப்பிடுறாங்க. கற்பவை கற்றபின் சொல்லுதல் என்பதற்கு பேசுதல், விளம்புதல், சொப்புதல், உரைத்தல், கூறல், இயம்புதல், முடிதல் என பல சொற்கள் உள்ளன. பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு இத்தனை பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் மொழியில இருக்கு அப்படிங்கறத நம்ம தமிழ் பெருமையை சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இங்க தல் 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 அப்படின்னு முடிஞ்சிருக்கா, அது எல்லாமே முடிஞ்சிருக்கிறதுனால இது எல்லாமே தொழில் பெயர் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. வெறும் சொல்லுதல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. இது நம்ம என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடியதை நம்ம எதை கொடுத்தாலும் நம்மளுக்கு இது வந்து தொழில் பெயர் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம். நாம் பேசும் மொழியில் அதிகமான சொற்களை ஆழ்வதால் ஏற்படும் பயன்களை குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு வகுப்பறையில் நம்ம கலந்துரையாடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய வரி வரியா நம்ம பார்த்ததுபடி ஒவ்வொரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுல இருந்து நீங்க கேட்டா எழுத தெரியணும். இது ரொம்பவே முக்கியமானது நம்ம பார்த்தாச்சு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு பாடமாவும் மாத்திருக்கிறாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல நான் கொடுத்துட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்டா சொல்லுங்க. அடுத்தது ஒரு வீடியோல அடுத்ததா இருக்கக்கூடிய பாடத்தோடைய உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இது எக்ஸாம் சென்டர் ஃபார் டிடிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.